இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவரோடும் இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரிடமுமே கேட்கக்கூடிய எழும்பக்கூடிய ஒரு சிறிய கேள்வி ஒன்று உண்டு. கடவுள் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கடந்த மறையுரையிலேயே நான் எழுப்பினேன். கடவுள் என்றால் விழிப்புணர்வு அடைதல் என்பது பொருள். கடவுள் உள் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது என்பதுதான் அதனுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது. எனவே நாம் அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தோடு இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அதை துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த விழிப்புணர்வு நமக்கு பயன்படும். கடவுள் என்றால் அந்த விழிப்புணர்வு என்பதை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார், விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் என்ற மைய சிந்தனையோடு அவர் நமக்கு பல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். விழிப்பாயிருங்கள், சாத்தான் மின்னலை போல் விழக்கண்டேன். நீங்கள் மணமகன் வரும்போது விழிப்பாயிருங்கள். அந்த மணமகனை வரவேற்கக்கூடிய அந்த 10 தோழியர் உவமையிலே 5 பேர் விழிப்பு நிலை இல்லாமல் இருப்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். விழிப்பாயிருத்தல் என்பது என்றால் பிரச்சனைகள் வராமல் இருப்பது அல்ல. பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய மனநிலைதான் அந்த விழிப்புணர்வு, கடவுள் தன்மை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே சாத்தானால் சோதிக்கப்படும் போது சாத்தான் அவருக்கு பசியாய் இருந்ததனால் கல்லை உணவாக்கி சாப்பிடு என்று சொல்லுகிறார். அதாவது சாத்தான் எப்படி வருவான் என்றால், நமக்கு எதில் ஆங்கிலத்துல வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, எதில் பலவீனம் நமக்கு உண்டோ அதைத்தான் பயன்படுத்துவான். எனவே அதன் மூலமாகத்தான் சாத்தான் நமக்கு அந்த சிற்றின்ப ஆசைகளை உள்ளே புகுத்தி தனக்குரிய கைக்கூலியாக மாற்றிக்கொள்வான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்படி மடக்க முயற்சி செய்த சாத்தானை ஆண்டவர் இறை வசனத்தால் துரத்துவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பாலைவன அனுபவம் என்பது விழிப்பு நிலை அனுபவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் ஒரு விழிப்பு நிலை என்ற ஒன்று இருந்ததென்றால் நமக்கு பெரும் துன்பம் தவிர்க்கப்படும் என்பது பொருள்படுகிறது. சாலைகளிலே விபத்து ஏற்படுகிறது, காரணம் விழிப்பு நிலை இல்லாத அந்த காரணத்தினால் விபத்துகள் ஏற்படுகிறது. குடும்பங்களிலே உறவு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொந்தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் விழிப்பு நிலையில் இல்லாத அந்த காரணத்தினால் ஏற்படக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் தான் அதிகமாக இருக்கும். எனவே நம்ம அந்த விழிப்பு நிலையை அடையும் போது ஆண்டவரை எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மை. சவுலையும் தாவீதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சவுல் ஏன் தோற்று போனார் என்றால் அவர் விழிப்பு நிலையில் இல்லை, மாறாக அவருக்கு ஆயுதங்கள் தான் துணையாக இருக்கிறது என்பதை முழுமையாக நம்பிய ஒரு மனிதர் சவுல். ஆனால் தாவீதோ இந்த படைகலன்களை எனக்கு பயன்படுத்த தெரியாது என்ற பிறகும் அதை அணிந்து அதை நடந்து பார்க்கிறார், ஒத்திகை செய்து பார்க்கிறார். ஏனென்றால் அவற்றை எமக்கு என்னால் பயன்படுத்த முடியுமா என்பதை அவர் அதை நடந்து பயிற்சி செய்து பார்க்கிறார். அவை அவருக்கு ஒத்து வரவில்லை. எனவே விழிப்புணர்வு பெறுகிறார். என்னால் முடிந்தது என்ன, எனக்கு தெரிந்தது என்ன, அதை வைத்து நான் இயங்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை தாவீது பெற்றுக்கொள்கிறார். ஆகையால் அவர் சவுல் கொடுத்த அந்த ஆயுதங்களை பயன்படுத்தாமல் அவர் தன்னுடைய கைவித்தையை காட்டக்கூடிய அந்த கவனையையும் 5 கூழாங்கற்களையும் எடுத்து செல்லக்கூடிய அந்த விழிப்பு நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பேர்பட்ட ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைத்து விட்டது என்றால் எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும், நம் வாழ்விலே வரக்கூடிய எவ்வளவு பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் வீழ்த்திவிட முடியும் என்பதை நாம் தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விழிப்பு நிலை என்பது சாதாரணமான ஒரு மனநிலையில் வருவது அல்ல. இதை நாம் அடைவதற்கு சில அனுபவங்களும் சில ஞானமும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும். எனவே அந்த விழிப்பு நிலையை அடைந்த ஒரு பெண்மணியாக நம்முடைய இயேசுனுடைய தாய் அன்னை மரியாள் விளங்குகிறார். எவ்வளவோ பெரிய துன்பங்கள் இந்த ஆமேன் என்ற ஒற்றை சொல்லுக்கு பின்னால் அடங்கி இருந்தாலும் தான் விழிப்பு நிலை பெற்று நான் இறைவனுடைய தாயாக இறைவனையே பெற்றெடுக்கக்கூடிய அந்த வரத்தை பெறக்கூடிய அந்த நிலையை விழிப்பு நிலையோடு
பிரச்சனைகளை கண்கொண்டு பாராமல் நான் இறைவனை தாங்கக்கூடிய அந்த பாக்கியவாதியாக விளங்க விரும்புகிறேன் என்பதை துணிந்து அந்த விழிப்பு நிலை அடைந்து இறைவனை பெற்றெடுக்க ஆமேன், சம்மதிக்கிறேன் என்று இறைவனிடம் சொல்லுகிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் அன்றாட வாழ்விலே விழிப்பு நிலை அடைய என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் விழிப்பு நிலை அடையவில்லை என்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்மிடம் பிரச்சனைகள் தங்கிவிடும், அதாவது தேங்கிவிடும். நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம் என்றால் பிரச்சனை வருகின்ற அந்த பிரச்சனை எந்த வழி வந்ததோ அந்த வழியே மீண்டும் சென்றுவிடும் என்பது பொருள்படுகிறது. எனவே நாம் விழிப்பு நிலையில் வாழ, விழிப்பு நிலையில் வளர, விழிப்பு நிலையில் செல்ல, இறைவனை அடைய இதற்கான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நம் கரங்களிலே கொடுக்கப்பட்ட கருவிதான் திருவிவிலியம். எனவே அப்பேற்பட்ட அந்த திருவிவிலியத்தை பயன்படுத்தி இறை வார்த்தையின் மூலமாக விழிப்பு நிலை பெற்று நாமும் முன் செல்வோம். இல்லை என்றால் இறைவனே தன்னுடைய கரங்களின் அருகில் இருந்து இறைவனை இழந்து போன அந்த யூதாசை போல நாமும் நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த திருவிவிலியத்தை பயன்படுத்தாத ஒவ்வொரு தருணத்திலும் இறைவனை இழந்து கொண்டிருக்கிறோம். அதாவது விழிப்பு நிலையை இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அந்த 10 தோழியர் உவமையிலே 5 பேர் விழிப்பு நிலை இல்லாமல் எண்ணெய் வற்றி போன பிறகு அவர்கள் கேட்கிறார்களோ, பிச்சை எடுக்கிறார்களோ, அதே போல நாமும் இந்த விழிப்பு நிலையில் இல்லாவிட்டால் பிறரிடம் தர்மம் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பது உண்மையாக்கப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் விழிப்பு நிலை அடைய இயேசுவை முன்கொண்டு, இயேசுவை முன் மாதிரியாக கொண்டு, அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு நாமும் செல்வோம். எனவே இயேசு நம்மை விழிப்பு நிலை அடைய முன் வருகிறார். நாமும் அவர் முன்னே செல்வோம், விழிப்பு நிலை அடைவோம், விண்ணுலகம் நோக்கி பார்ப்போம், இறைவனை நம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமேன்.